அந்த இன்ஜினில் இருக்கிற பழைய ஆயில் உள்ளே இழுத்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனி இப்போ நம்ம எங்கே ரெடி ஆகிங்கிறோம்னாக்கா இங்கே போக பேசுகிறோம். இப்படி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. காலையிலே ஒரு சிறப்பான சம்பவம் என்னன்னாக்கா இன்ஜின் ஆயில் இல்லை. சரி, இன்னைக்கு கடை இருக்குமா இல்லைன்னு தெரியலையே. ஆயில் இருக்கா நீங்கள் கேட்டு பார்க்கலாம். பங்க் ஒன்று இருக்குது. அண்ணா ஆயில் இருக்காண்ணா? ஆ சரி. முன்னாடி அண்ணா சரி. பங்க்கில் கேட்டதுக்கு ஆயில் இல்லை அப்படின்னாங்க. ஸோ இங்கே முன்னாடி இன்னொரு பங்க் இருக்குது, அங்கே போய் பாருங்க அப்படின்னாங்க. சரிங்க பார்க்கலாம். ஸோ வண்டி ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நிப்பாட்டி இருக்கோம். ஆயில் இருக்குது. இது என்ன பண்ணுறேண்ணா? இது இப்போ ஓஸ் விட்டுருக்கீங்களா உள்ள? இது உள்ள இழுத்துக்கோ, இப்படி உள்ள இழுத்துக்கோ. அந்த இன்ஜினில் இருக்கிற பழைய ஆயில் உள்ளே இழுத்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. அவ்வளோ இப்போ கிளம்புறோம். போயிடலாம். தேங்க்ஸ்ண்ணா. இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. சேலத்துக்கு இன்னும் 47. தோஸ்த், இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ரோடுக்காக தான். ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் நீங்களே. சேலம் இன்னும் 46 கிலோமீட்டர் இருக்குது.
டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 9 o'clock ஆகுது, 9 மணி. நாங்கள் 9 மணி ஏற்காடில் இருக்கணும்னு பிளான் பண்ணால் நான் இன்னும் இங்கே இருக்கிறோம், சேலத்துக்கு கூட இன்னும் ரீச் ஆகலை. ஸோ என்ன ஒரு ட்விஸ்ட் ஆச்சுனாக்கா இன்ஜின் ஆயில் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த இன்ஜின் ஆயில் பார்த்தோம்னாக்கா நம்ம ஒரு பெட்ரோல் பங்கில் மாற்றிட்டு அப்புறம் ஒரு சின்னசாக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு வந்துருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சோலோவாக இந்த ரோட்டில் வந்திருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சோலோவாக வரேன். இன்னும் நைட் டைம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ரோடு பாருங்கள் எவ்வளோ, பார்க்குறதுக்கே எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நான் ஒரு நியூஸில் ஒன்று பார்த்தேன், காருங்க அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக ஒரு லாரி வந்து இடிச்சுன்னு போயினே இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய விபத்து ஆகுறதுனால இந்த மாதிரி ரூல்ஸ். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி நாமளும் கோ ஸ்லோவில் தான் போகணும். கோ ஸ்லோ பாருங்க, இங்கே சொல்லினே இருக்கு கோ ஸ்லோ. ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ டேஞ்சராக இருக்குங்க. ஸோ இந்த வழியாக யார் வந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க. அவ்வளோ வந்து தொம்பூர் கனவை தாண்டியாச்சு. நாமக்கல், மதுரை, சேலம் எங்கே இருக்கு? தோஸ்த் இன்னும் நாம் கொஞ்சம் தூரம் போகணும் சேலத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிட்ட தான் ஏற்காடு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேலத்துக்கு ரீச் ஆகணும். டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது கரெக்டாக. இப்போது 34 கிலோமீட்டர் இருக்குது. பழக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது தான். சரி, ஒரு சிலர் பேச்சை கேட்டு நல்லவனும் கெட்டவனும் வைக்கிறாங்க. கூடகரனையே கொஞ்சம் இதாக பேசிடுறாங்களா. என் கூடகரனை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். நான்லாம் எப்போவுமே யார்கிட்டையும் சேர்ந்தாலும் உண்மையாக தான் இருக்கிறான். யார்கிட்டையும் பொய்யா பழகணும், பொய்யா பேசணும், ஏமாற்றணும், அவங்கள குறை சொல்கிறது, இவங்கள குறை சொல்கிறது, அந்த பழக்கம்லாம் என்கிட்ட இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட காசு இருந்துச்சா நான் எது வேணாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இப்படி இது பண்ணலாம், அப்படி இந்த ஊருக்கு போகலாம், அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட காசு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க கூப்பிட்டாலும் நான் எதுவும் இல்லை என்கிட்ட, ஏன்னா ஓப்பனாக சொல்லிவிடுவேன் என்கிட்ட காசு இல்லை, என்னால் வர முடியாது அப்படின்ட்டு. அது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா எங்கள் வீட்டு கஷ்டம் பற்றி அது சில
பேர் தெரியும். அது தெரிஞ்சுனே என்ன பேசுனாங்க என்னன்னு தெரில. இப்போ வந்து யாருக்கூடயும் சேராமல் நான் தனியாக தான் இருக்கிறோம். சப்போஸ் எப்பயாவது ஒரு டைம் எதாவது ஒன்றுனாக்கா ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நானும் அவ்வளோதான், ரோட்டோட பேசுகிறோம், ரோட்டோட அவ்வளோதான் முடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நான் இல்லைன்னு இல்லை. ஸோ அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் எப்படி என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கணும். ஒரு சிலர் நல்லா இருக்காங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க, அதையும் பார்க்கணும்ல. இப்போ நான் வந்து ரொம்ப யாரையும் எதுவும் சொல்லலை, நான் என்னையே தான் சொல்கிறேன். இப்போ சோலோனாக்கா பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என் பாட்டு நான் வண்டி எடுத்தேன்னா நான் நினச்ச இடத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போயின்னுக்குறோம், அவ்வளோதான். இதே இப்போ நம்ம 3-4 பேர் இருந்தோம்னு வைங்களேன், அவன் ஒன்று சொல்லுவான், இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம எந்த பிளான் சொல்லிட்டு செய்கிறது? ஒரு பிளான் பண்ணோம்னாக்கா கரெக்டாக ஒரு பிளானில் இருக்கணும். சும்மா மாற்றி இது பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டகரி 3 ஃப்ரெண்ட்ஸு பிளான் பண்ணால் செஞ்சிடணும், இல்லையா கம்முன்னு இருக்கணும். சரி கூப்பிட்டு பார்க்கணும், வரலையா ஏதோ ஒன்று காசு போட்டாவது கூப்பிடணும். அதுவும் இல்லை, கூப்பிட்றது சரி நான் சொல்லிட்டேனாக்கா அவனுக்கு என்னப்பா அது இதுன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றி விட்டுறாங்க. அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சரி ஆகும், சரி என்னடா இவன் இந்த மாதிரி பேசுகிறானே, இவ்வளோ வருஷமாக நம்ம கூட இருக்கணும், அவனை பற்றி நமக்கு தெரியுமே அப்படின்ட்டாலாம் இல்லை. ஒரு பசங்கிட்ட ஒரு இருக்குது, ஒரு கேட்டகரி இருக்குது. ஏன்னா ஒருத்தர்கிட்டையும் ஒரு கஷ்டம் இருக்குது. எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, எல்லார் வீடும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ பரவாயில்ல, நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துங்கிறேன். இப்பயும் பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் சந்தோஷத்துக்காக நான் போயின்னுக்கிறேன். ஸோ இன்னமும் பண்ணுவேன், என் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணும்னு பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சேஃப்டி முக்கியம். இவ்வளோ தூரம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்துன்னுக்கிறேன். நான் நினச்சின்னுக்கிறேன் இந்த மாதிரி சேலத்துக்கு போகணும், ஏற்காடு போகணும் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்களா, நான் நினச்சேன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆயினே இருக்குது, அவ்வளோதான். நமக்கு எது ஒன்றுமே டக்குன்னு நடந்துடாது, எல்லாம் ஒரு ஸ்டேஜ், எல்லாம் இந்த அளவு தான், பொறுமை தாங்க அவ்வளோதான். இப்போ கூட பாருங்கள், நான் வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆசை எப்போனாக்கா 2018, இப்போ 24 ஸ்டார்ட்டு. அப்போ பாருங்கள், 18, 19, 20, 21, 22, 23. அப்போ எத்தனை வருஷம் கனவு? 6 வருஷம் கனவு. நான் நினச்சேனா நான் பைக்கு எப்பயும் எடுத்திருப்பேன். ஸோ நான் ஏன் எடுக்கலைனாக்கா எங்கள் வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி. ஸோ அதனால தான் நான் பைக் இன்னும் எடுக்கணும்னு நினச்சாக்கா நான் இப்போ கூட நான் எடுத்துருவேன். சரி வீட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு முக்கியமே நம்ம வீடு தான். வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும். வீட்டில் கஷ்டத்தை வச்சுட்டு இப்போ நான் வண்டி எடுத்தேனாக்கா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன அளவு கூட என்னால் ஜாலியாக இருக்க முடியாது. ஸோ பரவாயில்லைங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எங்கள் வீட்டை நான் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். சேலம் இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. சேலத்துக்கு இன்னும் ரீச் ஆகலை. டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகுதுங்க. இன்னும் நம்ம போய் சேரல. ஸோ வெரி ஸ்லோ. தோஸ்த், இந்த சோலோ ரைடு அண்டு ஏற்காடு ரைடில் பார்த்தீங்கன்னாக்கா 2வது டோல்கேட் பாஸ் பண்ண போகிறோம். இதுதான் சேலம் டோல்கேட். அண்ணா ஏற்காடுண்ணா, ஏற்காடு இந்த வழி போதா?
ஒரு வேலை சேலத்துக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்காடுக்காக ரூட் தேடி போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த ரூட் இங்கே இருப்பாருங்க, ஏற்காடு. தோஸ்த் ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. பசி ரொம்ப எடுத்துருச்சு. ஸோ அதனால தான் ஒரு கடையில் நிப்பாட்டி பொங்கல் ஒன்று சாப்பிட்டோம். ஏற்காடு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம், வந்து சேர்ந்துட்டோம். ஏற்காடு இன்னும் 20 கிலோமீட்டர். ஸோ இதுதான் ஸ்டார்டிங். ஸோ ஸ்டார்டிங்கே இதுதான். நம்ம ஏற்காடுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நம்ம போக வேண்டிய ரூட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே நம்ம வண்டி சூப்பராக. தோஸ்த் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக இந்த இடத்த நான் சுற்றி காமிக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு டைம் வந்து அவ்வளோ இல்லை. இப்போ நம்ம வந்து ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். இப்போ இந்த ஏற்காடில் வந்து சுற்றி பார்க்குற அந்த பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் காலையிலே வந்திருந்தால் ஒரு வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துருக்கலாம். சரி, ஏற்காடு வந்தாச்சு. ஸோ இதுதான் இன்னும் ஹைட் போகணும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓ வியூ பாருங்க பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குன்னா. கொண்டை ஊசி வளைவு வந்தாச்சு. ஸோ எல்லோரும் இறங்கின்னுக்குறாங்க, நாம் மட்டும்தான் ஏறின்னுக்குறோம். ஸோ இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த வளைவு தான். ஏற்காடில் வளைவு தான். அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் ஃபோட்டோ பிடிக்கிறது. ஏற்காடுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர். ஸோ எங்கேயும் இப்போ பிரேக் இல்லை, போயினே இருக்கிறது தான். 1 hour அங்கே போய் ரீச் ஆகிட்டு ஒரு 1 hour ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ எந்தெந்த இடம் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்றதும் சொல்கிறேன்.
ஸோ பாருங்கள், வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் டைம் இல்லையே நிற்கிறதுக்கு. பாருங்கள் அப்படியே காமிக்கிறோம், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். காரு ஓட்டலாம், ஆனால் இது ஹைவேல தான் ஓட்டணும். இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் லைனை ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு ஆப்போசிட் வரவங்க அடிச்சு தூக்கிடுதா. நல்ல டிரைவர். தோஸ்த் எதுவும் நினச்சிக்காதீங்க நான் பேசாமல் வரேன்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தனி ஃபீல், அதனால தான் நான் பேசாமல் இருக்கிறேன். ஆஹா, செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. ஃபோட்டோ எடுக்கலாம், ஆனால் வண்டிங்க வந்துனே இருக்கேன். நான் எங்கேயாவது தூரம் போகணுன்னாவே இதுதான், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. என்ன எனக்கு தூரமாக போனால் எங்கள் அம்மா ஞாபகம் வருது. அம்மா ஞாபகம், அப்புறம் வீட்டில் இருக்கோம் எல்லோரையும். தோஸ்த் வரும்போது சூடாக அனல் காற்று இருந்துச்சு. இப்போ மலை ஏற ஏற ஜில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துக்கு ஏசியே தேவையில்ல, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. சும்மா குள்ளுன்னு இருக்கு. இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஏற்காடுக்கு. இன்னும் ஜில்லுன்னு காத்தடிச்சுனே இருக்கு. தோஸ்த் வழி பாருங்க எவ்வளோ இருக்கு. ஏற்காடு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ரோடை ஞாபகம் வைக்கணும் போகும்போது, அப்போ தான் யூஸ் ஆகும். ராயல் பார்க் இந்த வழி இது. தோஸ்த் இதுதான் பார்க் பாருங்கள், ஏற்காடு பார்க். இதுக்கு ஆப்போசிட் படகு இல்லம். ஸோ படகு இல்லத்துக்கு போகணுக்கா அது அந்த வழியாக போகணும். இந்த வழியாக போனாக்கா அந்த படகு இல்லம். தண்ணி என்னென்னா பச்சை பசங்க இருக்கு. தோஸ் அங்கே பாருங்கள் வண்டி எவ்வளோ போகும். இதாக ஹேர்லி டேவிட்சன் நினைக்கிறேன். தோஸ் பைக் ஒன்று பார்த்தோம். ஸோ அவ்வளோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அந்த வண்டியை.
வண்டியா அது அம்மா. இந்த வழி வந்து ஃபால்ஸ் ஒன்று வரும். அந்த படகு இல்லத்து பக்கம் ஒரு பார்க் ஒன்று இருந்துச்சு தெரியுமா? அந்த பார்க் பக்கமே இருக்கிறது இந்த வழி. பார்க்னா இப்போ நம்ம வந்து பாருங்கள், அதே வழி தான். ஃபால்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், ரோடெல்லாம் ஜல்லி ரோடு தான். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஒரு பார்க் இருக்கு. டூ வீலர் பார்க்கிங்கில் போட்டோம். ஸோ பார்த்துட்டு நடந்து போயிருக்கிறோம் ஃபால்ஸுக்கு. ஃபால்ஸு இந்த வழியாக தான் வருது. இது படிக்கட்டு இந்த வழியாக போகணும். கண்ணை கட்டணும். ஸோ ரொம்ப பெருசு தான், ஆனால் நடக்கணும். நடந்தால் தான் ஃபால்ஸ் பார்க்க முடியும். இதோ வந்துட்டோம் ஃபால்ஸ் கிட்ட. இந்த வருஷம் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தோஸ்த் இந்த இடத்துக்கு ஒன்றுனாக்கா ஏறி இறங்கணும். பாருங்கள், ஏறுற பாதை எவ்வளோ மேடாக இருக்குது. இறங்குற பாதை ஃபுல்லாக டவுன் தான். தோஸ்த் ஏற்காடுக்கு வந்தீங்கன்னாக்கா ஸோ அந்த வழியாக பாருங்கள். ஏற்காடுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும். தெரிலனா இங்கே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ இந்த பெட்ரோல் பங்க் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த வழியாக போகணுன்னாக்கா இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது. ஐயோ தோஸ்த், கார் பாருங்கள் எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நைட் ஏதோ ஆன மாதிரி அப்படின்றாங்க. ஸோ என்னன்னு தெரில. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு ஸ்பாட். இது
ஜில்லுன்னு காற்றடிக்குது. சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. பேக் டு பேக் பைக் ஆக்சிடெண்ட். ஸோ இந்த வழியாக வந்தோம்னாக்கா இந்த வழியில் வந்து ஒரு 2 ரோடு பிரியுது. அந்த 2 ரோடில் ரைட் சைடு எடுத்துனோம். இந்த சைடு ரைட் சைடு வந்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும். இதோ இந்த வழியாக ஒன்று இருக்கு பாருங்கள், சூசைட் வியூ பாயிண்ட். ஸோ இருங்க, இந்த வழி நான் காமிச்சிட்டு அது மேலே காமிக்கிறேன். தோஸ்த் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூ. அவ்வளோதான் தோஸ்த், இந்த ஒரு பிளேஸ் ஒன்று பார்த்துட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம கிளம்புறதும் சந்தோஷத்துக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டு நாம் அந்த சந்தோஷத்தை நம்ம பார்த்துக்கலாம். இந்த வழியாக வந்தீங்கன்னாக்கா பாருங்கள், இந்த மாதிரி இந்த கோயில் இருக்கும். சர்வய கோயில். அங்கே வந்தோம்னாக்கா எங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஆனால் சேஞ்ச் ஒரு 500 ரூபாய்க்கு இருக்கா? 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லை எங்கிட்டையும். சரி, தோஸ்த் உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் இதோட லாஸ்ட், இதுதான் வியூ பாயிண்ட்டு. ஸோ இன்னும் சுற்ற வேண்டியதெல்லாம் நிறைய பிளேஸ் இருக்குது. இப்போயே டைம் 1:30 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தோடு வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வியூ பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். ஹாய்ண்ணா. இந்த ஏரியா இதுதான் வியூ பாயிண்ட். ஸோ R15 பாருங்க, 3 வண்டி இருக்குது. இந்த வியூ ஓகே. இந்த வியூல ஃபுல்லா பிளாக் பேசுறது. தெரியுது. பைக் இஸ்தான் அத்தா பத்தினா
ஏற்காடுக்கு வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த வழியாக வந்து பாருங்கள். இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் ஒன்று ஃபோட்டோ பாயிண்ட். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒரு அழகான ஒரு பிளேஸ் நம்ம பார்த்தோம். ஸோ வண்டிக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுக்கிறோம். ஸோ இந்த செடி பாருங்கள் இப்படி இருக்குங்க. ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக. கீழே வந்து கோயில் இருக்குது, அதனால தான் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இறங்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிருஷ்ணகிரிக்கு போகணும். வியூ பாருங்கள் ஃபஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லபடியாக மேலே ஏறி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் மேலே போகிறதுக்கான வழி.